போது வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாகவே நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் பாவத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாகவே நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும், தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவன் கண்டு கொள்ள முடியாது. ஆதலால் நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரும். நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் சில பாவமான வழி விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பலர் சினிமா பாடல்களுக்கு அடிமைப்பட்டு